ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2026க்கான அனௌன்ஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா February 8 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாதவங்க, ரிஜெக்ட் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களே சொல்கிறாங்க மினிமம் 3000ல இருந்து ஒரு 6000 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஃபில் பண்ண தெரியாத, ஓகேங்களா, ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிறதால பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. யூஜி 2026க்கான த கீ ஹைலைட்ஸ். அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா February 8 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க 2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 8 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து March 8க்குள்ளே நீங்கள் பே பண்ணிருக்கணும். கரெக்ஷன் விண்டோ வந்து March 10லேருந்து 12ஆம் தேதி வரையும் நமக்கு கரெக்ஷன் விண்டோ இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா May 3 இப்பயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? டைமிங் வந்து 2 to 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2025க்கும் 26க்கும் ஒரு மேஜராக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஃபோட்டோ வந்து லைட் கேப்சர் ஃபோட்டோ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2024-25லலாம் உங்கள் பேரண்ட்ஸு, ஓகேங்களா, உங்கள் அப்பா அம்மா யாராக இருந்தாலுமே டேரெக்டாக நெட் சென்டரில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணி அவங்களே பண்ணிடலாம். பட் இந்த டைம் 100% நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, 2026ல் லைவ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஒன்றாங்க நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் உங்கள் ஸ்கூல் மூலியமா பண்ண சொல்லுங்கள். நெட் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கூட போகணும். ஓகே, நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ லைவ் வெப்கேம் மூலியமா லைவ் கேப்சர் பண்ணி அதுவுமே நமக்கு ஹால் டிக்கெட்டில் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா? அதனால 2025க்கும் 26க்கும் மேஜர் சேஞ்சஸ் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் என்ன நம்ம ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஓகே, த்ரூ நீட் மூலியமா தான் எம்பிபிஎஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிஎஸ்மே. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்னரி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி அண்டு நர்சிங்கில் கூட சில மினிஸ்ட்ரி லெவலில் இருக்குல்ல, ஓகேங்களா, நம்ம மிலிட்ரி லெவலில் அந்த சர்வீஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காலேஜஸ்க்கு எல்லாமே பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா த்ரூ நீட் எக்ஸாம் மூலியமா தான் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால குவாலிஃபைடு ஆயிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத போகிறீங்க. நீட்டு 2026 நான் அப்ளை பண்ண போகிறேன், ஓகேங்களா, அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆல்ரெடி உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா சில கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் மேஜராக மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன்னா நெட் சென்டரில் இருக்கவங்க மிச்சவங்க பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கோ தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போயிடுவாங்க. அதனால நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூகுளில் போய்ட்டு நீட் 2026 போனாவே ஃபஸ்ட்டு ஓகே நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் வரும். ஓகேங்களா? இதுலேயே நீட் 2026 லைவ்னு வரும். ஓகேங்களா? அது ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் தாங்க உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி த 2026ன்னு வரும். ஓகேங்களா? அதில் போயிட்டு இங்கே இருக்க பாருங்க நியூ ரிஜிஸ்டர். இங்கே நியூ ரிஜிஸ்டர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க. சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களோட புல்லட்டின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் 3 ஸ்டேஜ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபில்லிங், ஃபேஸ் பேமெண்ட். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் ஃபீஸ் பேமெண்ட் போகும். ஓகே, ஃபீஸ் பேமெண்ட் நோ இஷ்யூ கிடையாது, நம்ம டேரெக்டாக ஃபீஸ் பே பண்ணுறது மட்டும் தான். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1700 ருபீஸு. இப்போ நார்மல் ஓபிசி, ஓகேங்களா, ஓபிசினா பிசி எம்பிசி எல்லாத்துலேயே வருவீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1600. எஸ்சி எஸ்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருந்துச்சு அப்படின்னா 1000. ஓகேங்களா? இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பாருங்க. ஓகேங்களா? ஐ ஹவ் டவுன்லோட் தி இன்ஃபர்மேஷன் புல்லட், அதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாரி ஒரு ஃபார்ம் வருங்க. ஃபர்ஸ்ட் யூ என்டர் தி பர்சனல் டீட்டெயில். உங்கள் பர்சனல் டீட்டெயிலை என்டர் பண்ணுங்க.
ஓகேங்களா, திரும்பி சொல்லிடுறேன், நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. 10th ஓகேங்களா, 10th சர்டிபிகேட் கையில வச்சுங்க என்டர் பண்றப்ப. ஓகேங்களா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப 10th சர்டிபிகேட் கம்பல்சரி கையில வச்சுங்க. அதுல கேண்டிடேட் நேம், உங்களோட நேம் எப்படி இருக்கு, ஓகே, இனிஷியல் முன்னாடி போட்டிருக்காங்க பின்னாடி போட்டிருக்காங்க, அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th சர்டிபிகேட்ல இருக்கும். ஓகே, அதை என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க ஏன்னா சில பேர் சர்டிபிகேட் பர்த்டே ஒன்று இருக்கும், ஆக்சுவல் பர்த்டே ஒன்று இருக்கும். அதனால உங்க சர்டிபிகேட்ல என்ன பர்த்டே டேட் இருக்கோ அதை என்டர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர். ஓகேங்களா, இது என்டர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் கேட்பாங்க இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிடேட்ஸ். மேல இருக்க டேட்டா எல்லாமே நீங்க நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இந்த ஸ்பேஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா ஸ்பேஸ் இங்க விட்டீங்க அப்படின்னா திரும்பி இங்க எரர் காமிக்க தெரியுங்களா. நிறைய பேர் லாஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, என்ன ரெட் லைன் காமிச்சிட்டே இருக்குன்ட்டு. ஓகேங்களா, மித்திரனா ஸ்பேஸ் எல்லாம் வரக்கூடாது, எம்னா எம் தான், அதுக்கப்புறம் எந்த இதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால மேல இருக்க கேண்டிடேட் நேம் அப்படியே கேர்ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. திரும்பி என்டர் பண்ணா காப்பி ஆப்ஷன் கிடையாது. ஓகே, திரும்பி என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட த பிரசன்ட் அட்ரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட த பிரசன்ட் அட்ரஸ். ஓகேங்களா, இருந்தாலும் பிரசன்ட் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் எதா இருந்தாலுமே அட்ரஸ் லைன்ங்கிறது உங்களோட டோர் நம்பர், அட்ரஸ் லைன் 2ங்கிறது உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 3 அப்படிங்கிறது உங்களோட வில்லேஜ் நேம். ஓகேங்களா, அது மாதிரி எழுதிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்ட்ரி. ஓகேங்களா சார், இந்தியா தவிர வேற எழுதலாமா, எழுதலாம். ஓகே, எக்ஸாம் எழுதலாம், என்ஐஆர்ஐ வச்சு கொஞ்சம் ஒரு சில போஸ்டிங் சில சில மெடிக்கல் காலேஜஸ்லாம் அலௌடு உண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டேட்டு, த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. ஓகேங்களா, அதை ப்ராப்பராக எழுதிருங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான். ஏன்னா ப்ரெசென்ட் பர்மனன்ட் அட்ரஸ்க்கு இப்போ டவுன் நம்ம என்ன பண்ணுறது, எந்த ஃபார்ம் லெட்டர் எதுவுமே வராது. ஓகேங்களா, நமக்கு எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான். மெயில் அட்ரஸும் மெயில் அட்ரஸ் கரெக்டாக எழுதுங்க. அந்த மெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ் கீழே எழுதுங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். ஓகேங்களா, உங்களோட வேலிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கங்க ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப. ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஓடிபி ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஏன்னா அடுத்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நம்ம உள்ள போவோம். ஓகேங்களா, அதனால நீங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் ஓடிபியும் வரும். ஓகே, அதை வச்சு தான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம். நீங்க அப்ப நெட் சென்டருக்கு போறீங்க அப்படின்னா எந்த மொபைல் நம்பர் கொடுக்க போறீங்களோ அதை வச்சுங்க. மொபைல் நம்பர் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற நம்பரை கொடுங்க. ஓகேங்களா, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற யூஸ் பண்றோம், டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் ரெகுலரா இந்த நம்பர் தான் யூஸ் பண்றதா அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்க அப்பா நம்பர், உங்க அம்மா நம்பர், இல்லை யாரும் ஒரு ரிலேட்டிவ் நம்பர், நமக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கள அவங்கள நம்பர் வச்சுங்க. ஓகேங்களா, அதனால இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் எனக்கு அப்படின்னா டேரக்டாவே நீங்க கீழே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறங்க நீங்க பாஸ்வேர்டு நீங்க தாங்க என்டர் பண்ணும். பாஸ்வேர்டு திரும்பி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்டு 8 to 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, ஒரு நம்பரிங்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இங்க இருக்கு பாருங்க, இந்த இதாங்க. ஓகேங்களா, சும்மா இதில் மாற்றிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால ஒரு அப்பர் இங்க இருக்கு பாருங்க, ஒரு அப்பரு, மிச்சதெல்லாம் லோயரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நியூமரிக். ஓகேங்களா, இந்த இதான். ஓகேங்களா, இது கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் இதை போட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா, போட்டோ இல்லைனா நோட்ல ஏதாச்சும் எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா அப்ளிகேஷன் நம்பரை அடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏதோ மாற்றணும், கரெக்ஷன் விண்டோ வந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பாஸ்வேர்டை வச்சு மட்டும்தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நாங்கள் கோத்ரூ பண்றது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, நான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் புக்கு, ஃபேவரட் ஸ்போர்ட்டு, என்ன பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நம்மளோட ஹிண்ட்ஸுக்கு தான், செக்யூரிட்டி ஆன்சர் தான். நெக்ஸ்ட் என்டர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேப்சா கீழே இருக்குல்ல, இந்த 83QT90 உங்களுக்கு ஒரு கேப்சா வரும், அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சப்மிட் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, அந்த ஓடிபியை என்டர் பண்ணா மட்டும்தான் அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு போகும். ஆல்ரெடி 3 ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா, மேலே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் தான் கோ ஃபார் த அப்ளிகேஷன் ஸ்டேஜ். ஓகேங்களா, இது போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓடிபியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓப்பன் ஆகும், அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டர்னு வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் பேமெண்ட்டும் இப்படி தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு பாருங்க அப்ளிகேஷன் நம்பர், இது எல்லாமே. அடுத்தது கோ டு அப்ளிகேஷன் நம்பர்.
அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டேட்டா வரும். ஆக்சுவலாக இதெல்லாம் சும்மா ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு இதுவும் அட்லீஸ்ட் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இப்பயே சொல்லிடுறேங்க 11 கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஏன்னா இது ஒரு நெட் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து த ரிஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில். ஓகே, திரும்பி சொல்லுங்க, ரிஜிஸ்டர் த கான்டாக்ட் டீட்டெயில். திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும், த பிரசன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு எல்லாம் நமக்கு வந்துடும். அதை திரும்பி செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ எல்லாமே இது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம கீழே ஒரு கேப்சா இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் கேப்சா வரும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, இது திரும்பியும் பர்சனல் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எல்லாமே வரும் நமக்கு. ஓகேங்களா, இது ஒன்று, இது மட்டும் வரும் ரிஜிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் த ரிஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, அதில் த கேண்டிடேட் நேம். ஓகே, உங்களோட நேம். ஓகேங்களா, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது மெயிலு, அதோட இந்த நம்பரு எல்லாமே. ஓகேங்களா, இதிலே கொடுத்துருப்பாங்க த யூஜி, the selection, the state, the purely provisional appearance NEET examination 2026. Okay, does not graduate admission in the state. Okay, அதில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இங்கே தாங்க இதெல்லாம் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் கேட்டகரிங்க, இதை கிளிக் பண்ண உடனே அதே ஆப்ஷன் வருங்க. ஓகேங்களா, நீங்கள் ஜென்ரலா, ஓபிசியா, ஓகேங்களா, எஸ்டியா, எஸ்சியா, ஜென்ரலா அப்படின்ட்டு. இப்போ இந்த ஓபிசி அப்படின்னா இந்த ஓபிசி தான் மேக்ஸிமம். ஜென்ரல் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி. ஓகேங்களா, அடுத்தது ஓபிசின்னு திரும்பி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஆமா, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, இந்த ஓபிசி இதுல பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி மேல ஓபிசினா கீழேயும் அந்த ஓபிசி தான். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கி தான் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஓபிசி சர்டிபிகேட் இப்பயே ஆரம்பிச்சிருங்க. ஓபிசி சர்டிபிகேட் ஆல்ரெடி வாங்கிருந்தீங்கன்னா இஷ்யூ கிடையாது. ஓபிசி சர்டிபிகேட் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா, நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் இ சேவை மையத்தில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சலான் ஒன்று வரும். லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணால் ஒரு 60 ரூபா தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு. அதில் 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அப்படின்னா அதில் ஒரு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கே இருக்க பாருங்க, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் நான் வாங்கிட்டேன் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதோட என்ன இருக்கு, த சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி இது வந்து ரெசிப்ட். ஓகேங்களா, இதை அடுத்து பார்ப்போம். இப்போ எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இன்னைக்கே வாங்கிருங்க போயிட்டு. ஓகேங்களா, இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இன்னைக்கே போயிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்ணால் அது ஒரு 1 வீக் இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்ல அங்கேயே வரும். ஓகேங்களா, இதுல வந்து நம்ம கேட்கறது இந்த சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே, இங்க சர்டிஃபிகேட் நம்பர் இங்க இருக்கு பாருங்க, இந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணும். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அதை என்டர் பண்ணும். நெக்ஸ்ட் எந்த டேட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இங்க இஷ்யூ பண்ண டேட் இங்க வருது பாருங்க. ஓகே, 8 பிப்ரவரி 2008, அந்த இதை இங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்தது த கேட்டகரி. ஓகே, அது கொடுத்தாச்சு. நேம் ஆஃப் தி அத்தாரிட்டி. ஓகேங்களா, யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, கீழே இங்க இடத்துல உங்களுக்கு தாசில்தார் கொடுத்துருப்பாரு. ஓகே, அதுலேயே தாசில்தார், சப்டிவிஷன் தாசில்தார் இந்த மாதிரி இருக்கும். த டெஸ்டினேஷன் இங்கே தான் வந்து இ சைன் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 3 டேட்டாவும் நீங்க கொடுத்துருக்கணும். ஏன் சொல்றேன்னா நீங்க நெட் சென்டர் போறதுக்கு முன்னாடி ஓபிசி சர்டிஃபிகேட் உங்க பையனுக்கு பொண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட் சென்டருக்கு இதெல்லாம் பண்ணுங்க. ஓகேங்களா, இது ஜென்ரல் கேட்டகரினா எந்த இஷ்யூம் கிடையாது. ஓபிசி கேட்டகரியா இருக்கீங்க, ஓகே, பிசி எம்பிசி கேட்டகரியா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஓபிசி சர்டிஃபிகேட் தனியா வாங்கி தான் நீங்க ஆகணும். ஓகே, இ சேவை மையத்துல போனீங்கன்னா இருக்கும். ஓகே, எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ற வரைக்கும் வரல அப்படின்னா நோ ஐ ஹேவ் அப்ளைடு பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சர்டிஃபிகேட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெசிப்ட் வரும். ஓகேங்களா, அந்த ரெசிப்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அதுலேயும் அதே தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம இந்த ரெசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த கேட்டகரி என்னைக்கு இது அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கு. ஓகேங்களா, அதுலேயும் கேட்டகரி ரெசிப்ட் நம்பர் மட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் நமக்கு இந்த ரெசிப்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டு ஓபிசி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியும்.
ஓகேங்களா? அது வேணா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பட் ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் இருக்குன்னா ஒரே நாளில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைனா பாதியில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபிசி வந்ததுக்கு அப்புறம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பாத்துங்க. நல்ல ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் இப்போ வாங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஆர் யூ டயபெட்டிக்ஸ்? ஓகேங்களா? நீங்க சுகர் உங்களுக்கு இருக்கா என்னன்னு கேட்குறாங்க. இது எஸ் ஆர் நோங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, எஸ் நோ அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ். ஓகேங்களா? உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் இருக்குல்ல, நீங்க எங்க இருந்து ரூரல்ல இருந்து வரீங்களா இல்ல அர்பன்ல இருந்து வரீங்களா? கொஞ்சம் வில்லேஜ்ல இருந்து வந்துச்சுன்னா ரூரல்னு போட்டுங்க. ஓகேங்களா? சிட்டில இருக்கீங்கன்னா அர்பன் போட்டுங்க. இது உங்களோட நார்மலா உங்களோட அட்ரஸ்க்கு தான் கேட்கறாங்க. நீங்க படிக்கிற ஸ்கூலை வச்சு கிடையாது. உங்க வீடு எங்க இருக்கு அதை பத்தி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் ஆனுவல் ஃபேமிலி இன்கம். உங்க கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கீங்கன்னா கரெக்டா போட்டுங்க. உங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப்பா இருக்காங்க அப்படின்னா கரெக்டா இதை பண்ணீங்க. இல்ல பிரைவேட் அக்ரிகல்ச்சர்ஸ்னா நீங்களே ஒரு அமௌண்ட் போட்டுருங்க. ஓகே, முடிஞ்சளவு 1 லேக்ல இருந்து 2 லேக்ஸ்குள்ள போட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபர் சைடு. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிலாங்ஸ் டு மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிறாங்கல்ல, இது யார் மைனாரிட்டி? இப்போ எக்ஸாம்பிள் நான் மைனாரிட்டி எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா பிலாங்ஸ் டு மைனாரிட்டி கேட்டகரி வரும். இவங்க மட்டும்தான் மைனாரிட்டி. முஸ்லீம், ஓகே, கிறிஸ்டின், புத்திஸ்ட், ஜெயின், சிங், இவங்க மட்டும்தான் மைனாரிட்டி. ஓகேங்களா? இதுல நான் கிடையாது, நான் ஹிந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்க மைனாரிட்டி கேட்டகரியில வரமாட்டீங்க. அப்ப நோ போட்டுருங்க. நோ போட்டீங்க அப்படின்னா அந்த கீழே அந்த ஆப்ஷன் வராது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால பாத்துங்க, ஆனுவல் இன்கம் பிளஸ் இந்த மைனாரிட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பில் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் இது நிறைய பேர் மாத்தி போட்டுட்டு முஸ்லீமா பட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கரெக்ஷன் விண்டோல நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால முஸ்லீமு, கிறிஸ்டினு இவங்க மட்டும்தான் நம்ம மைனாரிட்டியில வருவாங்க. ஹிந்து கண்டிப்பா நான் மைனாரிட்டி தான், அதனால நோ போட்டுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா இதெல்லாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் த மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சும்மா அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்குறாங்க. நீங்க நீட் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? கோச்சிங் போறீங்களா, ஆன்லைன் கோச்சிங்கா, இல்ல டியூஷனா, அதர்ஸ் ஆன்ட் நார்மலா செல்ஃப் ஸ்டடிங் போட்டுங்க. இல்ல கோச்சிங்ல போறீங்க அப்படின்னா கோச்சிங், இல்ல டியூஷன், இல்ல காலேஜ் ஸ்கூல்லயே கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஓகேங்களா இந்த வியர் ட்ரெடிஷ்னல் இந்த அப்பியரிங் நீட் எக்ஸாம்க்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, இது முடிஞ்ச அளவு நோனே போட்டுக்கங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் வியர் அந்த இதெல்லாம் நிறைய இஷ்யூ வரும். நான் நார்மல் ட்ரெஸ்ல தான் வருவேன் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? எஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கேட்பாங்க. அதனால நோன் போட்டுருங்க அதை முடிஞ்ச அளவு. ஓகேங்களா? ஏன்னா எஸ் போட்டிங்க அப்படின்னா சில பேர் இந்த முஸ்லீம்லாம் பர்தா போட்டு வருவாங்கல்ல, அதுக்கு அலௌடு தான், பட் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம சைன் வாங்கிட்டு போகணும். அதனால நோன் போட்டுருங்க, நார்மல் ட்ரெஸ்ல தான் வருவோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இது என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா. ஓகேங்களா? இதுக்கு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. சேவ் நெக்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் மட்டும்தான், அதனால டேரெக்டாக ஒரே இதில் நோ. ஓகேங்களா? இதில் பார்த்துங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்படின்னா மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நோனா நோ கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணி சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த ரிஜிஸ்டர் ஐடென்டிஃபை டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? த ரிஜிஸ்டர் த ஐடென்டிஃபை த டீட்டெயில்ஸ் அப்படிம்பாங்க. இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஐடென்டிஃபை டீட்டெயில்ஸில் உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆதார் நம்பர் நாங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த ஆதார் நம்பரில் இங்கே இருக்கிறதும் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்ல, அதனால ஆதாரில் என்ன இது இருக்கோ அதை முடிஞ்ச அளவு ஆதாரில் இங்கே ஒரு நேம் இருக்கு. ஓகே, பட் ஆதாரில் நாங்கள் வருண் மித்ரன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 2005 2015 மெயில் தமிழ்நாடு. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி. இதெல்லாம் வந்து இது வந்து எதோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்கன்னா ஆதார் நம்பர் இங்கே கொடுக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஆதார் ஆஸ் பர் அப்ளிகேஷன். இதுல கொஞ்சம் சேஞ்சஸ்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதே அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்துடும். முடிஞ்ச அளவு மிஸ் மேட்ச் ஆகாத அளவுக்கு பாத்துங்க. ஓகேங்களா? இது கொடுத்துருங்க. இதான் ரிஜிஸ்டரிங் ஐடென்டிஃபை டீடைல்ஸ். நெக்ஸ்ட் த ரிஜிஸ்டர் அப்பார் டீடைல்ஸ். அப்பார் ஐடி அப்படிம்பாங்க. ஓகே, ஸ்கூல்ல கேட்டீங்க அப்படின்னா அப்பார் ஐடி கொடுப்பாங்க. ஓகே, இருக்குன்னா இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான அப்பார் ஐடி நீங்க என்டர் பண்ணணும். உங்க ஸ்கூல்ல கண்டிப்பா அப்பார் ஐடி கொடுத்துருப்பாங்க, கேட்டு பாருங்க. அப்பார் ஐடி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஓகே, அப்பார் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி கீழே நீங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா? நோனா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இருந்துச்சுன்னா அப்பார் ஐடி வாங்கி என்டர் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா ரிஜிஸ்டர் அப்பார் ஐடியிலே நம்ம எல்லா டேட்டாவும் உங்களோட பேரண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் அதில் மெர்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அப்பார் ஐடி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் த ரிஜிஸ்டர் த எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஹிந்தியில் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸை நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க.
ஓகேங்களா. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நீங்க தமிழ் அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமம் இந்த லாங்குவேஜ் வந்து என்ன கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து என்னென்ன இது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருவாங்க. நமக்கு இதுக்குள்ள தான் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் வரும். அததான் சொல்ல வரேன். ஓகேங்களா. இதுல டேட்டாஸ்ல இது இருக்கும். ஓகே. இப்ப இங்க பாருங்க. இதுல ஆப்ஷன் கேக்குங்க. ஓகேங்களா. அந்த கொஸ்டின் பேப்பர் மீடியம். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தமிழ் மீடியம் படிச்சீங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்களா? அவங்க கேட்கவே இல்ல. ஓகேங்களா. இப்ப டைரக்ட்டா இந்த இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் வரும். இப்ப தமிழ்னு கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு போட்டதால நமக்கு ஆப்ஷன் இவ்வளவுதான். ஓகேங்களா. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் மீடியம் வந்து தமிழ்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனே என்னதான் வரும்? ஓகேங்களா. இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஹிந்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகே. இப்ப இங்கிலீஷ் மட்டும் போட்டீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். ஓகே. அதனால நீங்க இங்கிலீஷ் படிக்கிற மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் வேணாலும் இருக்கட்டும். ஓகே. உங்களுக்கு ஆப்ஷன் வேணா இங்கிலீஷ்லயும் வரும், தமிழ்லயும் வரும், ஹிந்திலயும் வரும். அதனால முடிஞ்ச அளவு தமிழ்ல போட்டுங்க. நெக்ஸ்ட் தி எக்ஸாம் சென்டர் 3 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷனுக்குள்ள தான் வராது. அதனால நம்ம நார்த் இந்தியால போடுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அதனால ப்ராப்பரா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள தான் வரும். ஓகேங்களா. நமக்கு ஓபன் பண்றதே இப்பெல்லாம் தெளிவாயிட்டாங்க. தமிழ்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரியே கொடுத்துருக்கான். ஓகே. மீடியம் தமிழ் தானே கொடுத்துருக்க. ஓகே. உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான். ஓகேங்களா. இந்த மாதிரி தமிழ்நாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த செலக்ட் சிட்டி. ஓகேங்களா. உங்களுக்கு நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்க, எங்க சென்டர் நான் படிக்கிறேன் இங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க கொடுங்க. ஓகேங்களா. உங்க வீட்ல இருந்து போறதுக்கு நீங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. நிறைய பேர் ரிப்பீட்டர் எக்ஸாம் படிப்பாங்க. ஓகே. எனக்கு பக்கத்துலயே சென்டர் பக்கத்துலயே எக்ஸாம் சென்டர் இருந்தா பரவாயில்ல. ஓகே. கோச்சிங் சென்டர் பக்கத்துலயே, ஏன்னா ஸ்கூல் பக்கத்துலயே, இல்லைன்னா வீட்டு பக்கத்துலங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 80% வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அதனால தான் சீக்கிரம் எவ்வளவு தூரம் நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டரே கிடைச்சிடும். நீங்க லாஸ்ட் நாள் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் சாய்ஸ்ல தான் ஒரு சிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. எகைன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா. இந்த ஆப்ஷனே தான். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இப்போ அடுத்தது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட். இப்போ திருச்சிக்கு பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கு? ஓகே. தஞ்சாவூர். அது போயிட்டு வந்துடலாம். அடுத்தது தேர்ட் ஆப்ஷனும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் நீங்க எழுத முடியும். ஓகேங்களா. பிளஸ் அதுக்கப்புறம் என்ன? இந்த எக்ஸாம் சிட்டி. ஓகேங்களா. இன்னமும் பக்கத்துல. ஓகே. இல்ல எனக்கு எக்ஸாம் சென்டர் இதா இருக்கு சேலம்னா சேலம். அதனால இது சூஸ் பண்றது நீங்க தான். அது வந்து எக்ஸாம் சென்டருக்காக சூஸ் பண்ண விடாதீங்க. நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸாம் சென்டர் நீங்க திரும்பி சொல்லிடுறேன். மீடியம் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் மீடியம் தான் கேட்கறான். நீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கேட்கல. என் கொஸ்டின் பேப்பர் எனக்கு தமிழ்னா இங்கிலீஷ்லயும் வரும், தமிழ்லயும் வரும். இங்கிலீஷ் வந்து காமன் டு ஆல். அதனால நீங்க அந்த மீடியமை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. இல்ல சார் எனக்கு தமிழே தேவையில்ல அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. அடுத்தது உங்க பேரண்ட்ஸ், கார்டியன், ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன். ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர்னா பிசினஸ்னா பிசினஸ், கவர்மெண்ட் சர்வீஸ்னா பப்ளிக் செக்டர் இந்த மாதிரிலாம் பாட்டுங்க. இதுல டீச்சிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் அப்படின்னா ஃபார்மர். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன படிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 10th வரையும் படிச்சிருக்காங்க மெட்ரிகுலேஷன் போடுங்க. ஓகேங்களா. 12th வரையும் மெட்ரிகுலேஷன் போடுங்க. கிராஜுவேட் முடிஞ்சா கிராஜுவேட், இல்ல படிக்கல அப்படின்னா ரிலேட் போட்டுருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மதர்ஸ், உங்க மதர் என்ன பண்றாங்க, அவங்களும் சர்வீஸ்ல இருந்தாங்கன்னா என்னன்னு போடுங்க. இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்னா இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அவங்க படிக்கல அப்படின்னா இல்லிட்ரேட் போட்டுருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்க கேப்சா. ஓகேங்களா. என்டர் பண்ணுங்க, சேவ் பண்ணிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸாம் சென்டர் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. இதுல கொஸ்டின் பேப்பர் மீடியம் இது நிறைய பேர் தப்பு பண்றீங்க, அதை பாத்துங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். ஓகேங்களா. உங்களோட இந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் நீங்க 10th மார்க்கை என்டர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இங்க இருக்க பாருங்க. உங்க பாஸ் எப்ப பாஸ் பண்ணீங்க. ஓகேங்களா. 10th தான் கேக்குறாங்கங்க. 10th எப்ப பாஸ் பண்ணீங்க, எந்த இயர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது ஈக்குவலன்ட் தான். ஓகே. அந்த ஸ்கூல் தான் கேக்குறாங்க, ரூரலா அர்பனா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதுல ஸ்கூல் கேட்பாங்க. பிரைவேட் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடான்ட்டு. பிரைவேட்னா பிரைவேட் அன்எய்டட்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த ஸ்கூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் குவாலிஃபை எக்ஸாமினேஷன். ஓகே. தமிழ்நாடுனா தமிழ்நாடு தான் கண்டிப்பா இருப்பீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க, குவாலிஃபை எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல. இப்போ எக்ஸாம்பிள் திருச்சியில இருக்குன்னா திருச்சி, பெரம்பலூர்னா பெரம்பலூர், அந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்கூல் போர்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க. ஓகேங்களா. உங்க இதுலயே நம்ம இதுலயே இருக்கும் செகண்டரி எக்ஸாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு செகண்டரி எக்ஸாம்னா டிஎன் தமிழ்நாடு போடுங்க வந்துடும். ஏன்னா நீங்க இது என்டர் பண்ண முடியாது, அது அதுலயே வரும் ஆப்ஷன், அது மட்டும் தான். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் மோடு. ஓகேங்களா. நம்ம சிபிஎஸ்னா கிரேட் மோடு போடுவாங்க.
நம்ம இதை பொறுத்தவரையும் மெட்ரிக் இதை பொறுத்த ஸ்டேட் போர்டை பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் மோடு தான். பர்சன்டேஜ் மோடு இதுல வந்து என்னன்னா எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ் 500 எவ்வளவு அதுக்கு எடுத்திருக்கீங்க அதுக்கான பர்சன்டேஜ், இது ரெண்டுத்து போட்டீங்க அதே பர்சன்டேஜ் வந்துடும். ஓகே, உங்களோட ரோல் நம்பர் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு கரெக்டா எழுதணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூலோட பின் நம்பர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டோட பின் நம்பர் கிடையாது, ஸ்கூல். இப்போ நீங்க பெரம்பலூர்ல இருப்பீங்க பட் திருச்சியில படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கூலோட பின் நம்பர். நெக்ஸ்ட் அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, 12th. ஓகேங்களா, 12th இது இப்போ என்னன்னா ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டீங்களா, இப்பதான் எக்ஸாம் எழுத போறீங்களா, ஏன்னா மார்ச்ல தான் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா, நான் அப்பியரிங் அப்படின்னா அப்பியரிங் போடுங்க, பாஸ்டுனா பாஸ்டு போடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாஸ்டு போட்டீங்க அப்படின்னா அப்ப இங்க இயர் என்ன வரும் 2025 முன்ன 26 இப்போ இது வராது 25. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபை எக்ஸாமினேஷன் இங்க இருக்கு பாருங்க, எத்தனாவது கோட் 1 கோட் 2 கோட் 3 எத்தனை டைம் நீங்க எழுதுறீங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அப்பியரிங் போடுங்களேன். இப்போ அப்பியரிங் போட்டீங்க அப்படின்னா இங்க 2026ல தான் அப்பியர் ஆகுறீங்க, அப்பதான் நமக்கு இயர் ஆஃப் பாசிங் வரும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா டைரக்டாவே குவாலிஃபை எக்ஸாம் ஒன்று தான் ஓப்பன் ஆகும், கோடு 1 தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க எழுதுறீங்க, அதான் கோடு 1. ஓகேங்களா, உங்க ஸ்கூலோட எங்க இருக்கு, ரூரல்ல இருக்கா அர்பன்ல இருக்கா அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஸ்கூலோட போர்டு என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு. ஓகேங்களா, அதே தான் பிரைவேட்டா கவர்மெண்டா கேந்திர வித்யாலயாவா கேவி ஸ்கூலா இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதனால அதை பிரைவேட் எய்டுனா அதை பிரைவேட் எய்டு. ஓகேங்களா, அதே மாதிரி குவாலிஃபை எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. ஓகே, எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க குவாலிஃபை வரீங்க தமிழ்நாடு. ஓகேங்களா, அடுத்தது குவாலிஃபை எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், திருச்சினா எழுதிங்க, சென்னைனா சென்னை. அதே மாதிரி ஸ்கூல் போர்டு. ஓகேங்களா, இதுல நமக்கு தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா இந்த ஹையர் செகண்டரி எக்ஸாம் வருது பாருங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இந்த ஹையர் செகண்டரி போர்டு ஹெச்எஸ்எஸ். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் த ரிசல்ட் மோடுன்னு வரல, என்ன ரீசன் நம்ம அப்பியர்னு போட்டிருக்கோம்ல, அது எதுவுமே அது ஓப்பன் ஆகாது, அது அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேப்சர். ஓகேங்களா, இந்த ஃபில் பண்றது எல்லாமே உங்களோட ஸ்கூல் டீடைல்ஸ் 10th அண்ட் 12th டீடைல்ஸ் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க, அதான் ரிஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். அடுத்தது த ரிஜிஸ்டர் அடிஷனல் டீடைல்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடிஷனல் டீடைல்ஸ் எது கேட்குறாங்க அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா இது என்ன சொல்றது, ஆர் யூ ட்வின்ஸா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 2 பேரா. ஓகேங்களா, ஆர் யூ ட்வின் அண்ட் போத் ஆர் அப்ளைங் நீட் எக்ஸாமினேஷன். ஏன்னா ட்வின்ஸ் வந்து ஏன்னா போட்டோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் நிறைய இஷ்யூ வரும், அதனால ட்வின்ஸான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க, அது எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைனா நோன்னு போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்தது ஆர் யூ அப்பியர்டு எக்ஸாமினேஷன், இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னா அப்படி எழுதிருக்கீங்கன்னா எஸ்ன்னு போட்டுருங்க. எஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்கும், இது எத்தனை டைம் இந்த வரை எழுதிருக்கீங்க. ஓகே, ஒரு டைமா இல்லை 2 டைம், 1 டைம்னா 1ன்னு போடுங்க, 2னா 2. இல்லை இந்த மாதிரி எக்ஸாம் எழுதல அப்படின்னா இது வராது. ஓகேங்களா, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனே நமக்கு வராது. ஓகேங்களா, அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் இந்தியா தமிழ்நாடு இதை போட்டுருங்க, போட்டுட்டு கேப்சர் சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பிளேஸ் பர்த் தான். இது வந்து நீட் இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா எழுதலையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் த ரிஜிஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ். உங்க அப்பா அம்மா நம்பரை தவிர வேற யாராச்சும் நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம 2 நம்பர் கொடுத்துருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நம்மளோட ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அதை தாண்டி ஓகேங்களா வேற யாராச்சும் ஓகே கண்ட்ரி கோடு வேற நம்பர் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு. ஓகே, எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் பேரண்ட் ஆர் கார்டியன்ஸ். ஓகேங்களா, இல்லை உங்க அம்மா நம்பர் வேணாலும் இதில் கொடுக்கலாம், அங்கே அப்பா நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இல்லை அவங்க அம்மா நம்பர் கொடுங்க. ஒரு மெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும், வேலிட் மெயில் ஐடி, ஏன்னா திரும்பி இதுக்கு ஓடிபி வரும். இதுக்கும் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைலுக்கு சும்மா ஒரு நம்பர் கொடுக்க முடியாது, கண்டிப்பா ஓடிபி வரும். ஓகேங்களா, இது கொடுத்ததுக்கு அப்புறம் இதாங்க இந்த இதுல வந்திருக்க புதுசான ஆப்ஷன், த கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். ஓகேங்களா, த கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். அதனால லாஸ்ட் டைம்லாம் நீங்க எக்ஸாமினேஷன் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம், பட் இப்போ இருக்கிற 2026 எக்ஸாமினேஷன் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லைவ் கேப்சர் நீங்க கண்டிப்பா நீங்க இது பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரே இத்தனைக்கு ஒரு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு அப்ளை பண்ணோம், அப்பயே 21,000 அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுல லைவ் கேப்சர் நீங்க தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இந்த மாதிரி லைவ் கேப்சர் நீங்க டைரக்டா இந்த போட்டோ ஆப்ஷன் வந்து இப்ப இங்க இருக்குல்ல கேப்சர் லைவ் போட்டோகிராஃப். ஓகே, நம்ம போட்டோலாம் அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் அடுத்து வரும். இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷன் பண்றப்ப கேண்டிடேட் கண்டிப்பா வெப்கேம் முன்னாடி கேப்சர் பண்ணி ஓகேங்களா உங்களோட ஆதாரோட மேட்ச் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா, அது மோஸ்ட்லி 80% மேல ஃபேஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, அடுத்த இஷ்யூ இதுல தான் வருது. ஓகேங்களா, கேப்சர் லைவ் போட்டோகிராஃப்.
அதனால கண்டிப்பா ஒன்று சென்டர்ல தான் நீங்க போய் கண்டிப்பா பண்ணி ஆகணும். சென்டருக்கு நீங்க கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்க அவங்கள கூட்டு போகணும். ஓகேங்களா? இல்ல சில ஸ்கூல்லயே பண்ணலாம் அப்படிம்பாங்க. இல்ல கோச்சிங் சென்டர்ல பண்றாங்க அப்படின்னா இதான் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் இல்லாத நீங்க தயவு செய்து பண்ண முடியாது. ஓகே, லாஸ்ட் இதுக்கு இந்த டைமுக்கு உள்ள மேஜர் சேஞ்ச் வந்து லைவ் கேப்சர் கண்டிப்பா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? லைவ் கேப்சர் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே, ஏன்னா லைவ் கேப்சர்ல தான் அடுத்த இஷ்யூ வரப்போகுது. ஏன்னா எனக்கே நாங்கள் போட்டு 1 hour ஆயிடுச்சு. இந்த லைவ் கேப்சர் வந்து ஃபேஸை கரெக்டாக வச்சு பேக்ரவுண்ட்லாம் வச்சு ஓகேங்களா, ஆதாரம் மேட்ச் பண்ணி 80% வரதுக்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 10 டைம் ஆச்சு லைவ் கேப்சர் போட்டோம். அதுக்காக தான் லைவ் கேப்சர் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர். ஓகேங்களா, திரும்பி இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃபு. ஓகேங்களா, ஜனவரிக்கு அப்புறம் எடுத்தது. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் தம்ப் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே சீட்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அதில் வேணா கீழே தம்ப் வச்சுட்டு லெஃப்ட் ரைட்னு எழுதிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர். ஓகேங்களா, இது எல்லாமே இது வந்து 100 to 200 MPக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் ஜேபிஜி ஃபைல் தான். அடுத்தது சிக்னேச்சர் ஜேபிஜி ஃபைல் தான். அடுத்து கேட்டகரி ஆஃப் ரெசிப்ட். ஓகேங்களா, என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும் ஒரு ரெசிப்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். சார் நமக்கு வந்து மார்க் ஷீட்னா சர்டிஃபிகேட் என்ன முடிஞ்சளவு ரெண்டுத்துலையும் இதே அப்லோட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து தனியாக வந்து மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தரதுல ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும். ஓகேங்களா, அதனால மார்க் ஷீட்லையும் அதை அப்லோட் பண்ணலாம், சர்டிஃபிகேட்லையும் அதுவும் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பர்மனன்ட் அட்டனன்ஸ்க்கு ஒரு பிடிஎஃப் அதான் ஆதாரோட பிடிஎஃப் நீங்கள் இதை அப்லோட் பண்ணலாம். ஓகே, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைனல் சப்மிஷன் இதுவரையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்தது இந்த ஃபைனல் சப்மிட் என்னது நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேங்களா, அதனால திரும்பி சொல்றேன், இது வந்து இந்த லைவ் கேப்சர் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா, இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதனால நீட் எக்ஸாம் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிசில கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா, ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நாங்க ரெக்டிஃபை பண்றோம். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எதா இருந்தாலுமே நீங்க போங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.